சார். வாங்க உட்காருங்க. முரளி சொல்லி அனுப்பிச்சார், அவரு தானே? ஆமாம் சார், சிவா. சிவா, மீ தண்டபாணி, ப்ரொடியூசர் ஆஃப் இசட் சினிமாஸ். சார் ஸ்கிரிப்டு அது அப்படியே வைங்க. எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு? நீங்கள் கதையை சொன்னால் மட்டும் போதும். சரி சார், சொல்லுவா சார். ஓஎஸ் ஓப்பன் பண்ண உடனே செம்ம விசில் சத்தம் சார். தேட்டர் ஃபுல்லாக செம்ம கூட்டம். அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் அவன் ஃபேமிலியோட காரில் வந்து தேட்டரில் இறங்குறாங்க. ஹீரோ அந்த தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காரு. கடைசியில் ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டு போகிறார் சார். ஹீரோயின் பின்னாடி கேரியரில் உட்காந்துக்கிட்டு ஹீரோ கட்டு பிடிச்சிட்டு சிரிக்கிறாங்க சார். அப்படியே சுபம்னு போட்டு என் ஃபிலிம் பை எம் சிவான்னு முடிக்கிறேன் சார். ஓகேவா சார்? ஓகே தான் சிவா. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாதிரி இல்லையாப்பா. இல்லை சார், மக்கள் இப்போலாம் புதுமை தான் சார் விரும்புகிறாங்க. இந்த கதையை நாம் சொன்னோம்னா நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். இல்லை சிவா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. நீ வேணா ஒன்று பண்ணு, இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு நல்ல ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பண்ணுவோம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன்னு சிவா. சார், இப்போ இருக்கிற ட்ரெண்டு போல் ஒரு கதை எடுத்துகிட்டு வா. நிச்சயமாக நம்ம படம் பண்ணுவோம். சரி சார், அப்போ நான் வரேன் சார். சரி சிவா, போயிட்டு வாங்க, பார்க்கலாம். ஹீரோ பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிற ஹீரோயினை பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் அவரை பார்க்கல. ரிஷி, அப்பா பேசுகிறேன். சூப்பர் கதை ஒன்று கிடச்சிருக்கடா. நீ தான் டைரக்ட் பண்ணுற.